வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சிரியா உள்நாட்டு போர், உலக சக்திகள் மோதல். அரபு வசந்தம் ஒரு நம்பிக்கையுடன் தொடங்கியது. ஆனால் சிரியாவில் அது ஒரு முடிவில்லா போரின் தொடக்கமாக மாறியது. 2011ஆம் ஆண்டு சிரியாவின் சிறிய நகரங்களில் மாணவர்கள் எழுதிய சில வாசகங்கள் அரசின் கோபத்தை எழுப்பின. அந்த கோபம் துப்பாக்கியாக மாறியது. முதலில் மக்கள் அமைதியாக தெருக்களில் இறங்கினர். சீர்திருத்தம், அரசியல் சுதந்திரம், அடக்குமுறைக்கு முடிவு. அவர்களின் குரல் துப்பாக்கி சத்தத்தால் மூடப்பட்டது. பசார் அல் அசாத் ஆட்சி எதிர்ப்பை அடக்க முயன்றது. அந்த அடக்கம் எதிர்ப்பை கிளர்ச்சியாக மாற்றியது. சில மாதங்களில் அரசு படைகள், கிளர்ச்சியாளர்கள், உள்ளூர் ஆயுத குழுக்கள், சிரியா ஒரு நாடாக மட்டும் அல்ல, ஒரு போர்க்களமாக மாறியது. இந்த போர் உள்நாட்டில் நின்றுவிடவில்லை. வெளிநாட்டு சக்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளே நுழைந்தன. ஈரான் அசாத் அரசை ஆதரித்தது. இராணுவ உதவி, ஆயுதங்கள். ரஷ்யா வான்வழி தாக்குதல், அரசியல் பாதுகாப்பு. மற்றொரு பக்கம் அமெரிக்கா, ஐரோப்பா, சில அரபு நாடுகள் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு. ஒரே நாடு, பல முனைப்போர்கள். இந்த குழப்பத்தில் ஒரு புதிய பேர் அழிவு பிறந்தது. ISIS சிரியாவின் போர்க்களம் அந்த அமைப்புக்கு வாய்ப்பாக மாறியது. போரின் பெரிய பாதிப்பு: மக்கள் நகரங்கள் சிதைவு, லட்சக்கணக்கான உயிரிழப்பு, கோடிக்கணக்கான அகதிகள். சிரியா ஒரு மனித பேரழிவு. இந்த அகதி அலை லெபனான், ஜோர்டான், துருக்கி, ஐரோப்பா, உலக அரசியலையே அதிர்ச்சியடையச் செய்தது. ஆண்டுகள் கடந்தாலும் போர் முடியவில்லை. சில இடங்களில் அரசு படைகள் முன்னேற்றம், சில இடங்களில் கிளர்ச்சியாளர்கள் முன்னேற்றம். ஆனால் அமைதி எங்கும் இல்லை. சிரியா போர் ஒரு உண்மையை உலகத்திற்கு காட்டியது. இன்றைய போர்கள் உள்ளூர் அல்ல, அவை உலக அரசியலின் நிழல்கள். நிறைவாக, சிரியா உள்நாட்டு போர் ஒரு நாட்டின் கதை அல்ல, உலகம் எப்படி பிளவுபடுகிறது என்பதற்கான ஒரு கால கண்ணாடி. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்